ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஃப்ரூட் கஸ்டர்டு செய்முறை பார்க்கலாம் வாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பழங்களை வச்சு இன்றைக்கி இது ரெடி பண்ணியிருக்கேங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வெயிலுக்கு ரொம்பவும் இதமானது. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். இது செய்முறை பார்க்கலாம் வாங்க. 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். இது பசும்பாலுங்க. நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பால் நல்லா காஞ்சிட்டு விட்டோம். அதுக்குள்ளே பழங்களை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு செவ்வாழை, இப்போ பூ வாழைப்பழம் 2 வச்சுருக்கேங்க. அதில் 1 மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். ஆப்பிள் 1, மாதுளம்பழம், ஆரஞ்சு பழம் 1, திராட்சை கொஞ்சம் எடுத்துருக்கேன். இப்போ மற்ற பழங்கள்லாம் பாதி மட்டும் எடுத்துகிட்டு செவ்வாழை மட்டும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சுங்க. இப்போ பால் நல்லா காஞ்சிட்ருக்குங்க. ஏடைகள் ஃபுல்லாகவே நம்ம நல்லா கலந்து விட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமான அளவு குங்குமப்பூ சேர்த்துக்கிறேங்க. இப்போ கடைகளில் விற்கக்கூடிய கஸ்டர்ட் பவுட்ரு பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். இப்போ அந்த கலருக்காக இந்த குங்குமப்பூ நான் சேர்த்துக்கிறேங்க. வெறும் மில்க் பவுட்ரு மட்டும்தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கஸ்டர்ட் பவுட்ரு எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை. இப்போ குங்குமப்பூ போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பால் நல்லா காயும் போது நல்லா நம்மளுக்கு எல்லோ கலர் வரும். அதில் இப்போ மில்க் பவுட்ரு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சின்ன கடைகளில் பார்த்திங்கன்னா 5 ரூபா பாக்கெட், 10 ரூபா பாக்கெட்டு நம்மளுக்கு கிடைக்கிது. அது கூட நம்ம வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம கேட்கும்போது அது பாக்கெட் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் 95 ருபீஸுக்கு 250 கிராம் பால் பவுட்ரு ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். இப்போ அதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க. அதை கரைச்சி கட்டிகள் இல்லாமல் அந்த பாலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கணுங்க. பால் நல்லாவே திக்காக காயணும். இப்போ நல்லா பால் காஞ்சி ஆற வச்சுட்டேன். அதுக்குள்ளே பழங்களை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இது செவ்வாழை, ஆரஞ்சு பழம், மாதுளம்பழம், பூவம்பழம், ஆப்பிளில் பாதி மட்டும் எடுத்துருக்கேங்க. திராட்சையும் பாதி. மற்ற பழங்கள் எல்லாமே பாதி பாதி மட்டும் கொஞ்சமாக எடுத்தாச்சு. நம்ம அதிக அளவில் செய்கிறோம் அப்படின்னும் போது ஃபுல் பழமும் போட்டுக்கலாம். நம்ம 1/2 லிட்டர் பாலுக்கு பாதி அளவு பழமே போதுங்க. செவ்வாழை மட்டும் ஃபுல்லாக ஒன்று எடுத்துக்கிட்டேன். இப்போ பால் நல்லா நம்மளுக்கு திக்காக காஞ்சி வந்துருச்சுங்க. நல்லா ஆறட்டும் அப்படின்றதுக்காக ஆற வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பழங்களை ஃபுல்லாகவே ஆறின பிறகு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆரஞ்சு பழம் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுங்க. அந்த புளிப்பு தன்மை எங்களுக்கு பிடிக்கல. பிடிச்சவங்க அதை சாப்பிட்டுக்கலாம். இப்போ அந்த ஆரஞ்சு பழம் இனிப்பாக இருக்கிறது இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். இப்போ காய்ச்சி ஆறின பாலில் எல்லா பழத்தையுமே சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கிறேன் நான். இப்போ இது பால் கலந்ததை அப்படியே சாப்பிட்டுக்கலாங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கூலிங் வேணான்றவங்க அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் வச்சுருந்து எடுத்து தான் சர்வ் பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தேன் சேர்த்து சாப்பிட்டாலுமே ரொம்பவே நல்லாயிருக்குங்க. பாருங்கள், ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் வச்சுருந்து எடுத்தேன். அவ்வளோ திக்னஸாக பால் அவ்வளோ நல்லா இருந்தது குடிக்கிறதுக்கு. இந்த வெயிலுக்கு பசங்களுக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸு செய்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் பழங்கள் வீட்டில் கிடைக்கும்போது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு அதிகமான செலவுகள் எதுவும் கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சே நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். பால் பவுட்ரு மட்டும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் குங்குமப்பூ கூட ஆப்ஷனல் தாங்க. வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லைன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். பால் பவுடர், சர்க்கரை, பழங்கள் இருந்தாலே போதும். இந்தமாரி ஒரு ட்ரிங்க்ஸை ரெடி பண்ணி குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.